இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகளிர் உரிமை திட்டம் குறித்து தற்போது மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் தொடங்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடுமையான கட்டுப்பாடுகளால் சுமார் 1.15 கோடி பெண்கள் மட்டுமே இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வந்தனர். மகளிர் உரிமை தொகை கிடைக்காத குடும்பங்களின் அதிருப்தியை குறைக்கும் நோக்கத்தில் அரசு தற்போது பயனாளிகள் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு முடிவு செய்துள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் புதிதாக சுமார் 28 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் அவர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா விரைவில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளது. இந்த விண்ணப்பதாரர்களில் பார்த்தீங்கன்னா வருமான வரி செலுத்தும் குடும்பங்களை சேர்ந்தவர்களை தவிர்த்து மற்ற தகுதியுள்ள பெண்கள் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்குவதற்கு நிதித்துறை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா வருமான வரி செலுத்துபவர்களை தவிர மற்ற தகுதியுள்ள பெண்கள் அனைவரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் விண்ணப்பித்திருந்தால் அவர்கள் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் கண்டிப்பாக வருமான வரி செலுத்துபவர்களை தவிர அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளது. இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் புதிய குடும்ப அட்டை வாங்கியிருந்தாலும் சரி, ஏற்கனவே அப்ளை பண்ணி உங்களுக்கு பணம் வராமல் இருந்தாலும் சரி, உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் தற்போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதற்கான முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அடுத்ததாக உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எனபிள் பண்ணிருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றியும் பார்க்கலாம். இந்த மெத்தடை பொறுத்தளவுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதுனா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே உங்களுடன் stalin.tn.gov.in இருக்கும். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சொல்லியிருக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு முகாம்களின் விவரம் அறியன்னு ஒரு ஆப்ஷனும் அதற்கு கீழே தங்களின் மனுவின் நிலை அறியன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் எனபிள் பண்ணிருக்காங்க. கிளிக் சேவ்னு சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சிஎம் ஹெல்ப்லைனுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன்அப் லாகின் 2 ஆப்ஷன் இருக்கும். சைன்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் நேம், நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் சைன்அப்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதிலே உங்களுக்கு நிறைய ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா ட்ராக் கிரீவன்ஸ், ஃபைல் கிரீவன்ஸ். ட்ராக் கிரீவன்ஸ்னால் உங்களுடைய மனுவின் நிலையை அறியன்னு சொல்லி ஆப்ஷன் தமிழ் லாங்குவேஜில் இருக்கும். ட்ராக் கிரீவன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நாட் அவைலபிள் அந்த மாதிரி வரும். இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் அவங்க செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்லோட் பண்ணுவாங்க, ஆப் மூலமாக அப்லோட் பண்ணுவாங்க. அதை அப்லோட் பண்ண பிறகு தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். இதுதான் தற்போது புதிதாக எனபிள் பண்ணியிருக்க ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.